நமஸ்காரம். ஓம் மகா சிஷர்குரு அகத்த குருவே நமக. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு தியானத்தில் அனுபவங்கள். இது அகத்திய ஐயா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னே சொல்றேன். இந்த அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு அப்படின்ற நூல்ல இருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பெரும்பாலும் ஜான் 1ல இருந்து பார்த்தது என்னன்னா குருவை எப்படி நம்மளோட மனதுக்குள்ள உட்கார வச்சு பூஜிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட தியானத்தை பத்தி முழுமையா ஐயா வளர்க்கிட்டு இருக்காங்க. எதுக்காக தியானம் வேணும் அப்படின்ற ஞானம் வேணும், அதுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனோட பிறப்பு எதுக்கு அப்படின்றது தெரியணும், எதுக்கு தியானத்தை பண்ண சொல்றாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தலாம், கொஞ்சம் யோகா பண்ணுங்க, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க. உங்களோட சக்கரங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சக்கரங்கள்ல என்னெல்லாம் பாதிப்படைஞ்சா குண்டலினி என்னென்னலாம் பாதிப்படைய செய்யும் அப்படின்ற விஷயங்களையும் விளக்கியிருக்காங்க. இப்போ தியானத்தில் அனுபவங்களை பத்தி சொல்றாங்க. அகத்திய மகரிஷி சொல்றாங்க, ஆற்றல் எப்போதும் மேல் நோக்கி உயரும். அது போன்று குண்டலினி ஆற்றல் சூஷ்மனா நாடி வழியாக சென்று சகஸ்ரார சக்கரத்தை அடைகிறது. அங்கு வெப்பமானது ஒரு துடிக்கும் உணர்வாக உணரப்படுகின்றது. இதை கட்டுப்படுத்த உங்கள் வலது நாசியை மூடி இடது நாசியின் வழியாக சுவாசிக்கவும். இது சந்திர நாடி. அது உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். ருத்ரா கிரந்தி இன்னும் திறக்கப்படாத போது நீங்கள் ஒரு பூட்டப்பட்ட வாயில் வழியாக நுழைய முயல்கிறீர்கள் என்று எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை தாண்டி செல்ல முடியாது. அந்த நேரத்தில் சிவனை பிரார்த்தனை செய்யுங்கள். தியானத்தின் போது நீங்கள் சக்திக்கு பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் நீங்கள் சிவனையும் சேர்த்து அழைக்க வேண்டும். அவர் சக்தி நிலைகளை சமநிலைப்படுத்துவார். குண்டலினி ஏற்றம் எப்போதும் மென்மையாக மற்றும் வழியற்று இருக்க வேண்டும். தலையின் மேற்புறத்தில் தலைவலி, முதுகெலும்பில் துடிப்பு ஆகியவை சில சமநிலையின்மையை இருப்பதற்கான அறிகுறிகளாகும். அனைத்து சக்கரங்களும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் செயல்பட வேண்டும். நீங்கள் சமநிலையற்றவராக இருந்தால் அது குண்டலினி ஆற்றலில் மென்மையான ஏற்றத்தை பாதிக்கின்றது. எனவே உங்கள் உடல் பலவீனமாக இருக்கும்போது, உங்கள் மனம் பதற்றமாக இருக்கும் போதும் மற்றும் சக்கரங்கள் சரியாக வேலை செய்யாத போதும் குண்டலினி பயிற்சியை முயற்சிக்க கூடாது என்பது முக்கியம். குண்டலினி மேல் நோக்கி பாயும் போது அது எந்த உணர்வுகளையும் உருவாக்காது. குறிப்பாக இது விஷ்ணு கிரந்தியை கடந்திருந்தால் மட்டுமே நடக்கும். 3 கிரந்தி சொல்லியிருந்தாங்க. குண்டலினி வாசிக்கும் போது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் போய் அதையும் பாருங்க. பிரம்ம, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருக்கு. 3 கிரந்தி சொல்றாங்க. எங்க சகஸ்ராராக்கு பக்கத்துலன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதையும் போய் பாருங்க. 3 கிரந்தி சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இங்க தியானத்தின் அனுபவங்களை பத்தி உங்களுக்கு முதுகெலும்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரியும் தலைவலி இருக்கிற மாதிரியும் இருந்தா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சக்கரங்கள் ஏதோ சீரா இல்லை அப்படின்ற விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க. அதுக்குதான் சொல்றேன், சக்கரங்களை சீர்படுத்துறது எப்படி அப்படின்னா அன்பா இருக்குங்க. முதல்ல எந்த வெறுப்பும் இல்லாம முதல்ல இருக்க பழகுங்க. அப்புறம் அக்செப்ட் பண்ண பழகுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா, ஐயோ எனக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு யோசிக்காம அதை அக்செப்ட் பண்ணிட்டு மேலும் உங்களை எப்படி தயார்படுத்தலான்ற விஷயங்களை யோசிங்க. அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் இறைவன் கிட்ட கிராட்டிடியூடா இருங்க. ரொம்ப அன்பா இருங்க எல்லார்கிட்டையும். இறைவா எனக்கு இன்னைக்கு உணவு கொடுத்துருக்க, எனக்கு உடை கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்க தட்டு முன்னாடி ஒரு சோறு, ஒரு பருக்க கொஞ்சம் சோறு இருக்கா, இறைவா இது நீ எனக்கு போட்ட மிகப்பெரிய பரிசு, அதை பிச்சைன்னு சொல்லாதீங்க, நீங்க மிகப்பெரிய பரிசு. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க இன்னும் சில வீடியோலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். காசா வீடியோலாம் பாருங்களேன். ஒரு பிரெட் எடுத்துட்டு வராங்க, ஐயோ இந்த குழந்தைங்கலாம் எவ்வளோ அழுகுது. ஆனா நம்ம முன்னாடி இப்ப சாப்பாடு இருக்குன்னா நம்ம அதுக்கு கிராட்டிடியூடா இருக்கணும். நம்மளுக்கு உணவு, உடை, நம்மளுக்கு இப்ப இங்க எதுவும் நடக்குதா? இப்ப வரைக்கும் இல்லை, கடவுள் புண்ணியத்துல. மேலும் எல்லா நாடும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கட்டும், அந்த மாதிரி வேண்டுங்க. நீங்க உங்களை நல்லபடியா மாத்திக்க பிரபஞ்சம் யாரையாவது உங்களை வழிநடத்துறதுக்கு கொடுப்பாங்க. அதுக்குதான் சொல்றேன், யாருமே இங்க கெட்டது மட்டும் பண்ணிட்டு வரலங்க, யாருமே இங்க நல்லது மட்டும் பண்ணிட்டு வரல. புரியுதுங்களா? உங்க கையில இருக்கு, உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல கர்மா
கெட்ட கர்மாவை பண்றது உங்க கையில தான் இருக்குன்னு சூட்சமமா இருக்கு உள்ள. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து விடுபடுவீங்கன்னு எனக்கு தோணுது. மேலும் இந்த குண்டலினி மேலே ஏறும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலாம். அப்போது கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. வாக்கிங் போங்க 20 மினிட்ஸ் இல்லைனா 45 மினிட்ஸ். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. அப்புறம் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் பிராணாயாமம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்து சொல்லுவாங்க ஐயா, அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல பாடியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 வருஷம் ஆகும் உங்க பாடியை உங்க பேச்சுக்கு கொண்டு வர்றதுக்கு. என்ன பொறுத்தளவு நம்ம சுத்தியும் ஃபுல்லா கெமிக்கல்ஸ் இல்லையா, இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு வருஷமாவது ஆகும். அதனால மெதுவா உங்க பாடியை ட்ரெயின் பண்ணுங்க. பாடி மிகப்பெரிய பொக்கிஷம். பாடியை ட்ரெயின் பண்ணுங்க. கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் சிறப்பாக பாதுகாத்து வைங்க. ஃபோனையே பார்த்துட்டு இருக்காதீங்க. நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க. நிறைய பரமாத்மா மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. புத்தகங்களை படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. உடல்கள் என்ன உறுப்புகள் உள்ள இருக்குன்னு தெரியுமா? நம்மளுக்கு ஒரு சின்ன உறுப்பு, அந்த உறுப்பு இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிதானே? அது போலதான் உங்களோட சக்கரங்களை முதல்ல படிக்க ஆரம்பிங்க. சக்கரங்கள் எப்படி இருக்கு, அது எதோட தொடர்புடையது, முதல்ல அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அதுக்கப்புறம் தியானத்துல உட்காருங்க. மேலும் நாளைக்கு தர்ண நிலையை பத்தி அகத்திய முனிவர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நமஸ்காரம். அதுல தர்ண நிலையும் நிர்விகல்ப சமாதியை பத்தியும் சொல்றாங்க. மேலும் அடுத்த ஃபுல்லு தலைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். இந்த புத்தகமே அறிவுபூர்வமா தான் இருக்கும். இது ஒரு ரிலீஜியஸ் சார்ந்து இல்லை, இது பொதுவானது. இந்த பிரபஞ்சத்தை பத்தி, உங்களோட உடல் எதுக்கு, நீங்க எடுத்த பிறப்பு என்ன காரணம், அதுதானே. இது ஒரு சமூகத்துக்கோ ஒரு ரிலீஜியஸ்க்கோ கிடையவே கிடையாது. இது பொதுவானது. இது ஒரு பொக்கிஷம். அனைத்து விஷயங்களையும் கத்துக்கோங்க, அவ்வளவுதான். அது எந்த மதமா இருந்தாலும் யாரு கேட்டாலும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு மனமார பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. அகத்தியர் வழிபாடுன்னு நீங்க அடிச்சு பாருங்க நெட்ல. எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருந்து சொல்றாங்க. ஆஸ்திரேலியா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், தாய்லாண்டா. அகத்திய ஐயாவை கும்புற வழக்கங்கள் தாய்லாண்டா, மலேசியா அந்த இதுல பெரும்பாலும் இருக்கு. மொரீஷியஸ் அவங்க எல்லாரும் கும்பிடுறாங்க. இந்தோனேஷியால ஐயாவோட உருவம்லாம் இருக்கு. ஐயா தெரியாத நாடு இல்லை இப்போ என்னை பொறுத்தளவு. ஏதோ ஒரு இடத்துல கும்பமுனி இருக்கதான் செய்யறாங்க. உருவம் வேறுபாடு வேணா இருந்திருக்கலாம். ஐ மீன் அவங்க சொன்ன பேர்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியாது. ஆனா உலக மக்கள் எல்லாரும் இந்த அகத்தியர் வழிபாடை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க, தெரிஞ்சிட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க, தன்னோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்காங்க. அகத்திய ஐயாவும் அவங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்றாங்க. உங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணும்படி ஐயா கிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.